இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து கை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு காமிக்கிற மார்க் போட்டதை பாருங்க. பாருங்க, இந்த மார்க்கும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகேங்களா, ஒரு ரப்பு கொடுத்துட்டு இந்த வரும்போது இங்கே கரெக்டாக அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே மேலே வந்து போகக்கூடாது. அதுக்கு தான் அந்த தாவு வந்து பிடிச்சிடுறேன். பாருங்க, பிடிச்சிட்டு சரிங்களா, இப்படி வச்சு எப்பயுமே வந்து பட்டி சைடு அடிங்க. பட்டி சைடு இருந்தால் தான் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, பட்டி சைடு தான். முன்ன சைடு வந்து கையிலேருந்து மேலேருந்து வந்தேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பட்டியிலிருந்து கை வந்து மேலே ஜாயின் பண்ணுறேன். தையல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நீங்கள் ஒன்று போல் ஒன்று தைக்கணுன்றனால தான் இந்த மார்க்கு போடுறது. ஒரு நூல் அளவு மாறினா ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வராது. ஆனால் ரொம்ப மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், பாக்கழுத்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிச்சிடுச்சு. இதோடைய ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இருக்குது. கட்டிங்கில் இருந்து தைக்கிற வரைக்கும் பாக்கழுத்து எப்படி தைக்கணும், இது எப்படி மார்க் பண்ணணும், எல்லாமே ஃபுல் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. பாருங்கள். என்ன டவுட் இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.